நன்றி ஆண்டவரே. அப்படியே நம்ம எல்லாரும் நம்மளை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல நாளிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்கள் சமூகத்தில் அழைத்து வந்து எங்களை கலிகூற பண்ணியிருக்கீங்களே, அதற்காக நன்றி. தேவ சமூகத்தில் நிற்கும்படி பலத்தை தந்தீங்களே, அதற்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே, உமக்கென்று நான் ஓடி வர எனக்கு பலத்தை கொடுத்தீங்களே நன்றி. சுகத்தை கொடுத்தீங்களே நன்றி. என் ஜீவனை நீங்கள் பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிற்கும்படி எங்களை நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்கள் சிந்தையை அது ஆளுகை செய்யக்கூடாது, எங்கள் மனதை அது ஆளுகை செய்யக்கூடாது. நாங்கள் இந்த இடத்துல திறந்த மனதோடு திறந்த செவிகளோடு உங்கள் சமூகத்தில் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகள் நேராக எங்கள் இருதயத்துக்குள்ளே போகட்டும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நேராக எங்கள் செவியை ஆண்டவரே துளைத்து உள்ளே கொண்டு போட்டோம் ஆண்டவரே. எந்த ஒரு நினைவுகளும் எங்களுக்கு வேண்டாம், எந்த ஒரு கசப்பான எண்ணங்களும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, எங்கள் உள்ளத்தில் அசைவாடுங்க, எங்கள் சபையில் அசைவாடுங்க ஆண்டவரே. நீங்கள் வந்தால் அந்த இடம் மாறும், நீங்கள் வந்தால் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாறும் ஆண்டவரே. கடந்த வாரம் எப்படி போனுச்சோ பரவாயில்ல, இந்த நாளில் நாங்கள் புதிதாய் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். புதிய மனுஷனாய் ஆண்டவரே, உங்கள் ஆலயத்துக்குள்ளே நுழையும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் நுழைகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எங்களை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை முற்றிலுமாய் நீங்கள் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பழைய மனிதன் ஆண்டவரை நீங்கள் கலைந்து எல்லாவற்றையும் இந்த வேலையை நீங்கள் புதிதாக்கி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, கடந்த காலத்தில் நடந்த எல்லா காரியத்துக்காக எங்களை மன்னியுங்க. நாங்கள் புதிய மனுஷனாய் உங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தருகிறோம் உங்க கரத்துல. நன்றி அப்பா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவாக்குமே என்னை உருவாக்கு. எல்லாரும் சொல்லுவோம். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையில். என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை. ஒரு களிமண்ணை போல நாங்க வந்து நிற்கிறோம். இந்த நாள்ல நீங்க எங்களை வணைந்து எங்களை மாற்ற வேண்டிய விதமாய் நீங்க மாற்றி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீங்க முழுவதும் ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க முழுவதும் ஆளுகை செய்யுங்க. அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இந்த நாள்லயே ஒரு பாடலை கூட நம்ம பாடி துதிக்கலாம். திறந்த வாசலை முன்னே வச்சீங்க. என்ன நடந்தாலும், என்ன மாறினாலும் நம்ம ரொம்ப மோட்டிவேட்டடா முன்னேறி போறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. அதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. தவறுகிறது, விழுகிறது, இட்ஸ் நார்மல். பதறவே வேணாம், பயப்படவும் வேணாம். பாவம் செய்கிறதும் நார்மல். பயந்து விழுந்து அதே இடத்துல இருக்கிறது தான் பிசாசு எதிர்பார்க்கிறான். பட் நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று இருக்கு. நம்ம மோட்டிவேட்டடா இன்னும் முன்னேறி போறதுக்கு ஒன்று இருக்கு. இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். தேவ கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம செயலையோ நம்ம கிரியையோ நம்ம பாஸ்ட் லைஃபையோ வச்சு வர்றது கிடையவே கிடையாது. காட்ஸ் கிரேஸ் அது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் லவ். அன்பின் நிமித்தம் வெளிப்படுகிற ஒரு வெளிப்பாடு, அன்பின் நிமித்தம் வெளிப்படுகிற ஒரு சுபாவம் தான் கிருபை. ஹல்லேலூயா. நான் இங்க நிக்கிறதுக்கு தகுதி இல்லவனா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. நம்ம இதை செய்யறதுக்கு தகுதி இல்லவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. பட் இருந்தாலும் நம்ம நிக்கிறோம், இருந்தாலும் நம்ம செய்யறோம், இருந்தாலும் நம்ம இன்னும் உழைக்கிறோம், இன்னும் முன்னேறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் நல்லவன், நான் நற்கிரியைகளை செய்யறவன், அது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையானது ஒன்று, அது தேவ கிருபை. ஆமென். தடையில்லாம நம்மளை பிரவேசிக்க கிருபை செய்கிறாரு. திறந்த வாசல் நமக்கு முன்னாடி வைக்கிறாரு. ஆனா இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கை ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிரியையை பார்த்து இருந்திருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை இப்படி இருக்கவே முடியாது. நான் எப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு அவருக்கு தெரியும். நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியும். நேற்று என்ன நினைச்சேன்னு அவருக்கு தெரியும். கடந்த வாரத்துல நான் என்ன செஞ்சேன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த நாள்ல ஜீவனை கொடுத்து, இந்த நாள்ல மகிழ்ச்சியோட ஒரு சமூகத்துல நம்ம நிற்க வச்சிருக்கிறத பாத்தீங்களா? It is grace of God. Amen. Something is coming out of His love. அவருடைய அன்பு தான் பேசல. வேற எந்த மனுஷனோட செயலுமே இல்ல, அவன் பண்ற ஒரு காரியமோ கிடையவே கிடையாது. Amen. Out of His love we all together. Amen. Out of His love நம்ம எல்லாரும் இந்த நாள்ல கூடி வந்திருக்கிறோம். Hallelujah. Out of His love நம்ம அந்த வாழ்ற வாழ்க்கை அவருடைய அன்புனாலதான். Hallelujah. நம்மளுடைய திறமையிலையோ, நம்மளுடைய பேச்சிலையோ, நம்மளுடைய பலத்திலையோ, நம்ம பார்க்கிற வேலையிலையோ, நமக்கு இருக்க புகழ்லையோ பேர்லையோ இல்லவே இல்லை. ஆமென். எல்லாம் ஒண்ணு அவருடைய கிருபை. நான் மூவாய் போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நினைச்சு இந்த பாடலை நம்ம பாடி நம்ம துதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன பாத்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. ஆனா நீங்க ஒரு டோர் ஓபன் பண்ணி நீ போடான்னு நீங்க சப்போர்ட் பண்ணி பின்னாடி வந்துட்டே இருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. என் கிரியை பார்த்தனா என்னைக்கு நான் அழிஞ்சு போயிருக்கணும் ஆண்டவரே. நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நான் தகுதி இருக்கானா இல்ல. ஆனா உங்க கிருபை என்னை தகுதிப்படுத்தி என்னை இன்னைக்கும் கூட்டிட்டு போகுது ஆண்டவரே. இந்த காரியம் எனக்கு நடக்குமா தெரியல ஆண்டவரே. பட் அவுட் ஆஃப் யுவர் கிரேஸ் நான் போய்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே. அப்படி சொல்லி நாம எல்லாரும் பாடுவோமா? ஹல்லேலூயா. முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. அன்பின் நிமித்தம் நம்ம நன்றி சொல்லுவோம். உள்ள நிறைஞ்சு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் நன்றி 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 தேவா. நன்றி, நீங்க கொடுத்த வாழ்க்கைக்காக நான் துதிக்கிறேன். நன்றி தேவா,
உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி ராஜா, நன்றி நன்றி நசுராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபை நாதா. நன்றி நன்றி நன்றி. Thank His grace. Let's thank His grace. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில ஏசேக்கு கவலையே இல்ல. போனதால கவலையே இல்ல. கிருபையினால ஏசேக்கு போனதால கவலையே இல்ல. சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நாம் பெருக நினைச்சதனால கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசுராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி நசுராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. என்ன பாடணும் இப்ப? ஏசேக்கு போனதால கவலையே இல்லை. சித்தனாவும் போனதால கவலையே இல்லை. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால நீங்க ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிச்சதோட ரிலேட் பண்ணலாம். மத்தேயு 16:21. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாரும் படிக்கலாமா? அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அடுத்து, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது அப்படியே நம்ம இந்த பாடினதை கூட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஏசேக்குன்னு நினச்சோம், ஏசேக்கு இல்லை. சித்தனான்னு நினச்சோம், சித்தனாவும் இல்லை. அன்னைக்கு பேதுரு அவரை தனியாக கூட்டு போய் பேசினது மாதிரி இன்னைக்கு பல பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த வசனத்தை போடுங்களேன். இப்போ போட்டது, இது உமக்கு நேரிடக்கூடாது. ஏன் இப்படி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு? ஏன் உங்க வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது? ஆக்சுவலாக ஆண்டவர் வச்சிருக்க திட்டம் என்ன அப்படின்னா ரெகபோத். ஆமென். ஒரு புது வாசலை அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை மற்ற யாருக்கும் தெரியாது. அவருடைய பிள்ளையாகிய நமக்கு தெரியும் நிச்சயம். ஆமென். நமக்குன்னு ஒரு திறந்த வாசல் இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வெளியில இருந்து பார்க்குறவங்க அது தேவனுடைய சித்தம் அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய காரியம் என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏசேக்கு போயிடுச்சு, சித்தனா போயிடுச்சுன்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? அட்வைஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது நடந்திருக்க கூடாது. அச்சச்சோ, உங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது? தேவ சபைக்கு தான் நீங்கள் போகிறீங்க, தேவனை நீங்கள் தேடுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது இப்படின்னு அவங்க சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? டக்குன்னு விழுந்துடுறோம். ஆமென். ஆமாம், இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம அக்ரி பண்ணிடுறோம் சில நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல கரெக்டாக ஆண்டவர் வந்து அது யார்கிட்ட இருந்து வருதுன்னு நிச்சயம் அவர் புரிஞ்சிருப்பார். 23, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம சொல்ல வேண்டியது இதுதான். we know God's grace is there. ஆமென். தேவ கிருபை நமக்கு இருக்கு. நம்ம விழுந்து போறதில்லை. ஏசேக்கு போனதுனால நம்ம கவலைப்பட போறதில்லை.
ஈவன் சித்தனாவும் போயிடுச்சுனாலும் கவலைப்பட போறதில்ல. நம்ம இடம் கொண்டு பெருகணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு புதிய வாசலை நமக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இப்படிதான் சொல்லுவாங்க, உனக்கு போய் இப்படி நடந்துருச்சேப்பா, ஏசேக்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டியே போயிடுச்சு, சித்தனாவுக்கு ரொம்ப வேலை பண்ணியே, ரொம்ப உழைச்சியே, அதுவும் போச்சே, என்ன இப்படி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் காட்ஸ் கிரேஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஹல்லேலூயா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி நன்சுராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி நன்சுராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நான். திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. உங்க கிருபைதாண்டவரே செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசுராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இந்த வாழ்க்கைக்காக தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறேன் நாதா. நன்றி நன்றி நீங்க கொடுத்த அந்த தகுதிக்காக நன்றி, நீங்க கொடுத்த அந்த வேலைக்காக, நீங்க கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கைக்காக தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையனால, நான் இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசுராஜா. எல்லாரும் எழுந்து நின்று நன்றி நன்றி உற்சாகமா தேவா, கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, என்ன நிற்க பண்ணீங்களே நன்றி, நன்றி நன்றி என்ன மகிழ்ந்து கலிகூற செஞ்சீங்களே நன்றி, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாம். திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நாம் பெருக நினைச்சதனால, ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஆமென். ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நாம் பெருக நினைச்சதனால, ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி 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 இயேசுராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. எல்லாரும் அந்த வாழ்க்கையை நினைச்சு நன்றி நன்றி, நம்ம இருக்கிற அந்த நிலையை நினைச்சு, நமக்கு கொடுத்த குடும்பத்திற்காக உங்க கிருபையிலே மறுபடியும் நன்றி 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 தேவா. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. காலைதோறும் உங்க புதிய கிருபைக்காக நன்றி.
தினந்தோறும் என்னை தகுதிப்படுத்தி என்னை முன்னேற வைக்கிறீங்களே நாதா, நன்றி நன்றி. உங்க கிருபைக்காக, உங்க இரக்கத்திற்காக, உங்க அன்பிற்காக, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தி. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. எஸ், அப்படியே அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? அப்பா, அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சின்னவன் என்ன நீங்கள் உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. நான் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்கீங்க. நான் இல்லை ஆண்டவரே, என் பலனும் இல்லை, என் டேலண்ட்டும் இல்லை, எல்லாம் அவங்க கிருபையினால தான் ஆண்டவரே. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்னுடைய கிரியையினால அல்லவே அல்ல, என்னுடைய பாஸ்ட் லைஃப்னால அல்லவே அல்ல. அதை நினச்சி பார்த்தோன்னா நான் இங்கே நிற்கிறதுக்கு தகுதி இல்லைவனான்னு எனக்கு தெரியலப்பா. எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டீங்க. உங்கள் கிருபை, உங்கள் அன்பினால் வந்த அந்த கிருபை என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிடுச்சு ஆண்டவரே. உங்கள் அன்பினால் கிடைச்ச அந்த கிருபை காலைதோறும் புதிதான கிருபை எனக்கு கொடுக்குறீங்களே. தேங்க்யூ லார்ட். இந்த நாள்லேயும் உங்கள் ஆண்டவரே புதிய கிருபையினால் எங்களை நீங்கள் நிறைச்சதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்த அந்த அருமையான வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமையான குடும்பத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நல்ல ஒரு சபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நல்ல சகோதரருக்காகவும் சகோதரிக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் கிருபையினால் இந்த வாழ்க்கை கிடைச்சது ஆண்டவரே. உங்கள் பலத்தினால நான் நிற்கிறேன். உங்கள் கிருபையினால் நான் உயர்ந்து இருக்கிறேன். உங்கள் கிருபையினால் நான் நல்லா வாழ்கிறேன் ஆண்டவரே. நீ கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அப்படியே கரங்களை தட்டி அவரை நம்ம உற்சாகப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.